தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாடு எங்கெங்க போய்கிட்டு இருக்கு? தெருவில் கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தவங்களாம் ஸ்கூல்லயும் காலேஜுக்குள்ளேயும் வந்து கஞ்சா வைக்கிறானுங்க. அதை போய் கேள்வி கேட்டா போட்டு தள்ளிடுறானுங்க. சரி, இந்த சாதி மாத்தி கல்யாணம் பண்ணி இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணா தூக்கல தொங்க விட்டுறானுங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம், புதுசா வந்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அப்படி ஒரு ஓட்டா போட்டா நம்மள தற்கொலைன்னு சொல்றாங்க. சரி, இன்னொருத்தர் வானம் பூமி விவசாயம் மண்ணு மக்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அவருக்கு ஓட்டு போட்டு சந்தோஷமா அவரை பத்தி நிறைய சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். ஏன்டா அவருக்கு முதல்ல ஓட்டு போட்டோங்கிற லெவலுக்கு என்னடா கான்வாய் புரோட்டோகால் ஆட்டுக்காலு அப்படின்னு சொல்லி கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணா, உங்க மேல மிகப்பெரிய மதிப்பு இருந்துச்சு, கலாய்க்கிறாங்கண்ணா எல்லாரும், அப்படி பேசாதீங்கண்ணா. அப்புறம் நம்ம சாட்டை என்ன, அவர் சேனல் எனக்கு எப்ப டிப்ரெஷனா இருந்தாலும் சரி அவர் சேனல்ல தான் போய் பார்ப்பேன். ஆனா அவர் ஏதோ ஒரு அஜெண்டா கொடுத்த மாதிரி யாரோ வந்து பல லட்சத்தை கொடுத்து இவர் அட்ரா அவரை பத்தி என்ன வேணா பேசுறா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரே ஒருத்தரை மட்டும் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சேனலுக்கு பார்க்க முடியலங்க, போர் அடிக்குது. சரி, டிப்ரெஷனா இருக்கு, இன்ஸ்டால போய் ரீல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி இப்படி தள்ளுனா அண்ணாவின் தம்பினா முத்தமிழர் கலைஞரின் உடன்பிறப்புனா என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா திமுரா தௌலத்தா சொல்றேன். ஓ உடனே தம்பினா. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point, the gate to the brain. வணக்கம் மாலதி, வணக்கம் நிதிஷ். இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு, இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு அழகு, இதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகு. ஒரே வார்த்தையில சொல்றேன், திஸ் மேன் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சரி, நம்ம வந்து நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சேனல் ஒன்று இருக்குன்னு சர்ப்ரைஸா போய் சொன்னாங்க. என்னடா சேனல் வச்சிருக்க, என்னடா பேசுற, பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உன் சேனல் ஏதாவது பாப்பாங்களா, வயசானவங்க தான் பாப்பாங்கன்னு சொல்லி கலாய்ச்சி அனுப்பிச்சிட்டாங்க. थैंक यू फ्रेंड्स, कल देर रात आपसे मिलने का मौका मिल गया. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்மளை நம்பி 4000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய நல்ல மனசு இருந்தா 4000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. நம்ம சொல்ற விஷயம் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கு, ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக வாய்ஸ் கொடுக்கன்னு சொல்லி தானே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவங்கள நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா? இந்த இளைஞர்களுக்கு என்ன புதுசா வேலை வாய்ப்பு வந்தாலும் அதை பத்தி நான் தெரியப்படுத்துவேன். இந்த சொசைட்டில இந்த சமூகத்துல என்ன குற்றங்கள் நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுக்காக நான் முதல்ல வந்து கண்டிப்பா வாய்ஸ் கொடுப்பேன். முழுக்க கடைசி வரைக்கும் மக்களுக்காக, மக்களோட வாய்ஸா இருக்கணும்னு சொல்லி தான் வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 4000 நல்ல உள்ளங்களுக்கும் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இருங்க